character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good morning students. Holidays உங்களுக்குலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிளாஸ்லாம் எல்லாரும் ஒழுங்கா லிசன் பண்றீங்களா? எல்லா கிளாஸையுமே வந்து கவனிக்கிறீங்களா? கிளாஸை ஒழுங்காக கவனிங்க. முக்கியமாக இப்போ நமக்கு போயிட்டுருக்க கிளாஸ்ன்றது 11th ரொம்ப ஈஸியான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா படித்த விஷயத்தையே சொன்ன விஷயத்தையே திரும்ப 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 எல்லா டாப்பிக்லேயும் பார்க்குற ஒரு கிளாஸ் தான் இப்போ நமக்கு போயிட்டுருக்கு. நத்திங் பட் த கிளாஸிஃபிகேஷன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ தென் ஒன்லி இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் விட்ட கிளாஸிஃபிகேஷனுடைய கண்டினியூ தான். வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ அவர் கிளாஸ் நவ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிளாஸிஃபிகேஷனில் வந்து 4 கிங்டம் இருக்குது, 5 கிங்டம் இருக்குது, 6 கிங்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஹெச் வித்திடேகரோட கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபங்கை, பிளான்டே, மொனீரா அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெறும் கேரக்டரை மட்டும் வச்சு கிளாஸிஃபிகேஷன் நடந்தது போக டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவலோடைய வேரியேஷனை வச்சு கூட கிளாஸிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட கிளாஸை முடித்தோம். நத்திங் பட் த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன். தட் மீன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவல் ஐடென்டிஃபிகேஷன். தட் மீன்ஸ் அந்த ஆர்கனிசமில் டிஎன்ஏ இருக்கா, ஆர்என்ஏ இருக்கா. டிஎன்ஏ இருந்தால் சர்க்குலராக, ஐடென்டிக்கலாக, இந்த மாதிரி எல்லா விதமான மாலிகுலர் லெவல் கிளாஸிஃபிகேஷனை வச்சு ஐடென்டிஃபிகேஷனை வச்சு பண்ண கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து டொமைன் அப்படின்றது. அப்போ டொமைன் வந்து 3 டொமைன் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் பார்க்கலாம் வாங்க. 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் வூஸ் இன் 1977 அண்ட் ஹிஸ் கோவொர்க்கர். அதாவது கார்ல் வூஸும் அவருடைய கோவொர்க்கரும் சேர்ந்து 1977 இந்த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன், தட் மீன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் லெவல் கிளாஸிஃபிகேஷனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தே கிளாஸிஃபைட் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் 16S ஆர் ஆர்என்ஏ. 16S அப்படின்றது ஆர்என்ஏ உடைய சப்யூனிட், நத்திங் பட் ரிபோசோமல் ஆர்என்ஏ உடைய ஒரு சப்யூனிட். இதை பேஸ் பண்ணி தான் ஆர்கனிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் இட் பிரசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீன், நத்திங் பட் எய்தர் இட் மே பி டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. த 3 டொமைன் சிஸ்டம் ஆட்ஸ் த டாக்ஸான் டொமைன். இந்த 3 டொமைன் சிஸ்டம் தான் டாக்ஸான். நம்ம ஏற்கனவே டாக்ஸான் படிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணுது. ஆட்ஸ் த டொமைன் ஹையர் தான் த கிங்டம். அப்போது டொமைன்ன்றது கிங்டமை விட ஹையர் ஆனது. டொமைன் ஹையர் தான் த கிங்டம். திஸ் சிஸ்டம் எம்பசைஸ் த செப்பரேஷன் ஆஃப் ப்ரோகரியோட் இன்டு 2 டொமைன். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வெறும் ப்ரோகரியோட், யூகரியோட் அப்படின்னு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணது போக ப்ரோகரியோட்டையே 2 டொமைனாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் பாக்டீரியா அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்கேயா. ஒன்ஸ் அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸி ஃபார் யூ. நம்ம ஏற்கனவே ப்ரோகரியோட், யூகரியோட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்ச 2 விஷயத்தில் ப்ரோகரியோட்டையே இந்த டொமைன் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுது. ஒன் இஸ் பாக்டீரியா அண்ட் another one is archaea, and all the eukaryotes are
placed into the domain eukarya. Eukaryotes எல்லாத்தையுமே எதில் place பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா eukarya. அப்போது archaea appear to have more in common with the eukaryote. அப்போ ஆர்கேயான்றது யூகேரியோட் கூட கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காமன் தான், ஆனால் பாக்டீரியா அளவுக்கு காமன் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் ரீகால், இந்த ஆர்கேயாவும் பாக்டீரியாவும் ப்ரோகேரியோட்டுடைய 2 சப்டைப். அதில் மேஜராக வர 2வது டைப் வந்து யூகேரியா. ஆனால் இந்த ஆர்கேயோடைய கேரக்டர் வந்து யூகேரியாவுக்கு கிட்டத்தட்ட காமனாக இருக்குது அப்படின்னும், அதுலேயே வர இன்னொரு சப்டைப்பாக இருக்கிற பாக்டீரியா கூட டிஃபர் ஆகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆர்கேயா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா. எதில் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால் காம்போசிஷன் அண்ட் டிஃபர் ஃப்ரம் த பாக்டீரியா. செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகுது. அண்ட் தென் யூகரியோட் கூட இந்த ஆர்கேயா எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் காம்போசிஷன் அண்ட் ஆர்என்ஏ டைப்ஸ். இந்த விஷயத்துலையும் இந்த ஆர்கேயா பாக்டீரியா கூடயும் தென் யூகரியோட் கூடயும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல படிக்க வேணாம். அப்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சப்டைப்ஸில் பார்க்கலாம். அவங்க ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்கேயா, பாக்டீரியா, யூகேரியா. அப்போ ஃபர்ஸ்ட் டொமைன் ஆர்கேயா பார்க்கலாம். லிசன், this domain include single celled organism. அப்போ ஆர்கேயா அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே சிங்கிள் செல்டு. ப்ரோகரியோட், ப்ரோகரியோட்னா என்னது? டஸ் நாட் ஹேவிங் மெம்பரேன் கவரிங். மெம்பரேன் கவரிங் இருக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்காது, குளோரோபிளாஸ்ட், செல் ஆர்கனல்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே அது உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே அங்கங்கே கலைஞ்சு இருக்குமே தவிர மெம்பரேன் கவரிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோமா? ப்ரோகரியோட். அப்படி இருக்கிற ப்ரோகரியோட்டில் இருக்கிற சிங்கிள் செல்டு ஆர்கனிசமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா? ஆர்கேயா. அப்போது லிசன் ஒன்ஸ் அகெயின், ஆர்கேயா அப்படின்னாலே அதில் இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரோகரியோட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோகரியோட்ல அதில் இருக்கிறவங்க எல்லாருமே சிங்கிள் செல்டு ஆர்கனிசத்தை தான் நம்ம ஆர்கேயான்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரோகரியோவில் சிங்கிள் செல்டும் இருக்காங்க, மல்டி செல்லுலாரும் இருக்காங்க. அதனால ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ ப்ரோகரியோட்டோடைய யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் எல்லாருமே எதில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேயாவில். யாரோட கிளாசிஃபிகேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன், கால் ஊஸோடைய 3 டொமைன் கிளாசிஃபிகேஷனில் ஆர்கேயாவில் வர்றது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டோடைய யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளரக்கூடியவங்க. அது என்ன எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அதிகமான ஆர்கனிசம்லாம் இல்லாத இடத்துல கூட வளரக்கூடிய ஆர்கனிசம் தான் இந்த ஆர்கேயாவில் கொண்டு வராங்க. யார்? அந்த எந்த மாதிரியான இடத்துலலாம் அவங்களால வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கனோவன்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ், ஹென்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ். அதனால தான் இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துலையும் வளர முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஆர்கேயாவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்ததைசிங் தேயர் ஃபுட். எப்படி யாருமே இல்லாத வாழவே முடியாத ரொம்ப ஹாட்டான இடத்துல, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற இடத்துல எப்படி அவங்களால வாழ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு சிந்ததைசிங் தேயர் ஓன் ஃபுட். அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஃபுட்டை சிந்ததைஸ் பண்ணிக்க முடியும் வித்தவுட் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளான்ட் தான் அதோடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது பை யூஸிங் சன்லைட், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்களுக்கு சன்லைட்டும் தேவையில்லை, ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சில யூனிசெல்லுலார் ஆர்கனிசமால தான் எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பை யூட்டிலைசிங். அப்போ இவங்க எதை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் ஃபுட்டை சிந்ததைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் கெமிக்கல் ஃப்ரம் த வல்கனோவைன்ஸ். அந்த வல்கனோவைன்ஸில் இருக்கிற மற்ற சில கெமிக்கல்ஸையும் அண்ட் ஹைலி ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ப்ரொடியூஸ்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் எதை வந்து ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். மீத்தேனை என்னவா ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணுதுன்னா மெத்தனோஜன் அண்ட் ஃபியூ லிவ் இன் எ சால்ட்டி என்விரான்மெண்ட் கால்ட் ஆஸ் ஹாலோஃபைல்ஸ். சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் வாழற ஆர்கனிசம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹாலோஃபைல்ஸ் அண்ட் ஆர் தெர்மோஅசிடோஃபைல்ஸ் which thrive in acidic environment. இது என்ன பண்ணுன்னா அசிட்டிக் என்விரான்மெண்ட்லேயே வாழறவர் தான் தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். அசிட்டிக் என்விரான்மெண்ட்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் வாழற ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசமை தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போ ஆர்கேயா அப்படின்றது
prokaryotic organism, unicellular organism, extremophiles மற்ற ஆர்கனிசம் எல்லாம் வாழ முடியாத இடத்துல வாழற ஆர்கனிசம். Then they have the capacity to prepare their own food without using sunlight, and they also have the capacity to respire without oxygen. ஆக்சிஜன் இல்லாம அவங்களால ரெஸ்பைர் பண்ணவும் முடியும். லைக்வைஸ் சன்லைட் இல்லாம அவங்களால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான ஆர்கனிசமை தான் நம்ம எதில் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேயாவில். சரி, ஓகே. இங்கே நமக்கு சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாரு. Thermus aquaticus is a bacterium which can tolerate high temperature. அதனால தான் இவரை தெர்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவரால் என்ன பண்ண முடியுமா, ஹை டெம்பரேச்சர்லேயும் வாழ முடியுமா. The first DNA polymerase enzyme was first isolated from Thermus aquaticus. அது என்ன DNA polymerase enzyme அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸில் படிப்போம். என்னென்னா நம்மளாலேயே இப்போ டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு டிஎன்ஏ மாடல் கிடச்சிட்டா போதும் அதை யூஸ் பண்ணி நிறைய டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நிறைய டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான என்சைம் தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸையும் நம்மளால் டிஎன்ஏவிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எந்த ஆர்கானிசம் வச்சு யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் தான். ஸோ வாட் ஒன்லி தே டோல்ட், the first DNA polymerase enzyme was isolated from Thermus aquaticus. It is used in PCR, nothing but the polymerase chain reaction for DNA amplification. ஒரு டிஎன்ஏவை யூஸ் பண்ணி நிறைய டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்போ யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, அவர் செகண்ட் டொமைன் பாக்டீரியா. Our next topic, second domain, bacteria. Bacteria is also a prokaryotic. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் என்னது, ப்ரோகரியோட்டோடைய ரெண்டு சப்டைப்பாக தான் ஆர்கேயாவையும் பாக்டீரியாவையும் வச்சுருக்காங்க. அப்போது பாக்டீரியாவும் என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டிக் தான். their cells have no definite nucleus. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ப்ரோகரியோட்டை பொறுத்த வரைக்கும் we are not able to identify the definite nucleus. definite nucleus-ஐ ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா membrane bounded organelles எதுவுமே இல்லை அப்படின்றதுனால. And DNA exists as a circular chromosome. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிந்தட்டிக் குரோமோசோமில் தான் நம்ம டிஎன்ஏ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் டிஎன்ஏ சிந்தட்டிக்காகவும் இருக்குது, லைக்வைஸ் இப்படி சர்க்குலர் ஃபார்மேஷன்லேயும் இருக்குது. அப்போது டொமைன் பாக்டீரியாவில் இருக்க இந்த ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமில் இருக்க டிஎன்ஏ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிஎன்ஏ, நத்திங் பட் த சர்க்குலர் குரோமோசோம் அண்ட் டு நாட் ஹாவ் ஹிஸ்டோன். பிகாஸ் அந்த டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும், அந்த அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின், ஹிஸ்டோன், புரோட்டீன், இது எல்லாமே கலந்தது தான் டிஎன்ஏ. அப்படி பார்க்கும்போது இந்த சர்க்குலர் குரோமோசோம்னு சொல்கிற இந்த டிஎன்ஏவில் ஹிஸ்டோன் இருக்காது. ஹாவ் அசோசியேட்டட் வித் இட், டு நாட் associated with it, they do not possess membrane bound organelles. அது நம்ம ஏற்கனவே சொல்லுது தான், ப்ரோகரியோட் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே என்ன இருக்காதான், membrane bound organelles இருக்காதான், except for ribosome. ரிபோசோமை தவிர மற்ற எந்த ஆர்கனல்ஸுமே நம்ம இது மைட்டோகாண்ட்ரியா, இது குளோரோபிளாஸ்ட், இது லைசோசோம் அப்படின்னு எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஆனால் யாரை மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோமை மட்டும். அதுலேயும் விச் டைப் ஆஃப் ரிபோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70S ரிபோசோம். their cell wall contain peptidoglycan, very very important one. that means domain பாக்டீரியாவில் இருக்க பாக்டீரியாவுடைய செல் வாலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன். மெனி ஆர் டீகம்போசர். அதிகமாலும் பாக்டீரியா அதோடைய ஃபுட்டை எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன உயிரினத்தை டீகம்போஸ் பண்ணி தான் அதோடைய ஃபுட்டை எடுத்துக்கிறது. அப்போது மெனி ஆர் டீகம்போசர், சம் ஆர் ஃபோட்டோசிந்ததைஸ். எல்லாருமே டீகம்போசர்ஸ் கிடையாது. ஒரு சில பாக்டீரியா have the capacity to prepare their own food also by using the light. So what only that bacteria were called as photosynthesizers and few cause diseases. இதில் ஒரு சில பாக்டீரியாவால் டிசீஸும் நமக்கு ஏற்படுது. there are beneficial probiotic bacteria. அப்போ இந்த மாதிரி பலவிதமாக பாக்டீரியா இருக்கிறதுனால பாக்டீரியாவை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க.
One is beneficial probiotic bacteria and another one is harmful pathogenic bacteria. Beneficial ஆவும் இருக்கு, harmful ஆவும் இருக்கு, which are diversely populated. பலவிதமா populate ஆகுது. Okay, next பாரு, இந்த cyanobacteria. Actually இத first bacteriaனே identify பண்ணல. என்னவா identify பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா blue green algae அப்படினு தான். After by using the cell wall, அதோடைய cell wall identificationலாம் வச்சு யூஸ் பண்ணி தான் it is not an algae, it is a bacteria அப்படினு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு cyanobacteria அப்படினு பேர் வைக்கிறாங்க. So cyanobacteria are photosynthetic blue green algae. அப்ப ஆல்கேக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படினாலே அந்த பாக்டீரியாவுக்கு என்ன கெபாசிட்டி இருக்கும்ன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்னது? அதால ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். So photosynthetic blue green algae which produce oxygen. அது என்ன? ஆக்சிஜனை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இவரால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தனா they had played a key role in changes of atmospheric oxygen. அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலை சேஞ்ச் பண்ற கெபாசிட்டி இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்ற இந்த சைனோபாக்டீரியாவுக்கு அப்போ இருந்திருக்கு. லெவல் ஃப்ரம் ஆனோரோபிக் டு ஏரோபிக். பாருங்க, ஆனோரோபிக்னா ஆக்சிஜனே இல்லாத இடத்த ஆக்சிஜன் இருக்கிற இடமா மாத்துற அந்த டேலண்ட், அந்த கெப்பாசிட்டி இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே நத்திங் பட் இந்த சைனோபாக்டீரியாவுக்கு இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த இயர்லி ஜியாலஜிக் பீரியட், பழைய காலத்தில். நெக்ஸ்ட் பாரு, டொமைன் யூகாரியா. Our last domain, eukaryotes are animal which have true nucleus. இதில் தான்ப்பா யூகாரியோட் யூகாரியா அப்படின்னாலே எல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இதுதான் நியூக்ளியஸ், இதுதான் மைட்டோகாண்ட்ரியா, இதுதான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எல்லாரையுமே தெளிவாக பார்க்க முடியும். அப்படின்னு பார்த்தோன்னா எந்த டைப் ஆஃப் ஆர்கனிசமில், எந்த டைப் ஆஃப் டிவிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகாரியா, நத்திங் பட் த யூகாரியோட்ஸ். Eukaryotes are animal which have true nucleus and membrane bound organelles. Nucleusையும் பார்க்க முடியும், membrane bound organellesையும் பார்க்க முடியும். We already know, I think, membrane bound organellesனா யார் யார்? நான் சைட்டோபிளாசம்ல இருக்கிற அந்த நிறைய ஆர்கனல்ஸ் தான். யாரெல்லாம் சொல்லலாம்? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இவங்க எல்லாருமே. DNA in the nucleus is arranged as a linear chromosome. அப்போ யூகரியோட்டுக்கு உள்ளே இருக்கிற யூகரியோட்டிக் செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க குரோமோசோமில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் குரோமோசோம். அப்போ பாக்டீரியாவில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க? சர்க்குலர் குரோமோசோம். அப்போ யூகரியோட்டிக்கில் வந்து லீனியர் குரோமோசோம், ப்ரோகரியோட்டில் வந்து சர்க்குலர் குரோமோசோம் வித் ஹிஸ்டோன் புரோட்டீன். அங்கே ப்ரோகரியோட்டில் என்ன சொன்னாங்க? ஹிஸ்டோன் இருக்காது. இங்கே யூகரியோட்டில் ஹிஸ்டோன் இருக்கும். தென் ரிபோசோம்ஸ் வந்து 80S டைப், அங்கே 70S டைப். 80S டைப் இந்த சைட்டோபிளாசம். ஆனால் யூகரியோட்டில் பார்த்தீங்கன்னா 70S மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, சாரி ப்ரோகரியோட்டில். ஆனால் இங்கே யூகரியோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சைட்டோபிளாசம் ஃபுல்லாக 80S ரிபோசோமும், குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் 70S ரிபோசோமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த யூகரியோட்ஸ். அதாவது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லேயும் 70S ரிபோசோம் இருக்கும். தென் ஆர்கனிசம் இன் திஸ் டொமைன். அப்போது இந்த 3 டொமைன் பார்த்தோம் இல்லையா? ஆர்கேயா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு. இந்த ஆர்கேயா, பாக்டீரியா, யூகேரியாவில் உள்ளடங்குற எல்லா ஆர்கனிசமையும் எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னு பாருங்க. ஆர்கனிசம்ஸ் இன் திஸ் டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம். அப்போ ஏற்கனவே கிங்டமில் இருக்கிற ஆர்கனிசம் எல்லாரையும் தான் எதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன்ஸ்குள்ளே. நேம்லி யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. In 1987, Cavalier Smith revised the 6th kingdom classification. இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்க 6th kingdom classification-ஐ ரிவைஸ் பண்ணி அதை superficial kingdom, nothing but the 7 kingdom system-ஆ மாற்றுறார். இந்த 7 kingdom system-ஐ superficial kingdom அப்படின்னு சொல்லுவாங்க. The concept of super kingdom was introduced and revised to 7 kingdom classification. அப்போ இந்த 6th kingdom என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 kingdom classification-ஆ மாறுது. This classification is divided into 2 super kingdom. அப்போ 2 super kingdom மறுபடியும் வந்து மேஜராக 2 கிங்டமாக சொல்கிறாங்க. One is prokarya and another one is eukaryota.
இந்த 6 கிங்டம் 7 கிங்டமாக மாறுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 7 கிங்டமை 2 சூப்பர் கிங்டமாக சொல்கிறாங்க. One is prokaryota and another one is eukaryota. And the seven kingdom, 2 prokaryotic kingdom, eubacteria and archaeobacteria. இந்த prokaryota அப்படின்னு சொல்கிற இந்த prokaryotic kingdomல மறுபடியும் 2 சப்டைப்பாக பிரிக்கிறாங்க. One is eubacteria and another one is archaeobacteria. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா eukaryota அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2வது மேஜர் கிங்டம் 5 கிங்டம் யூகரியோட்டில் 5 யூகரியோட்டிக் கிங்டமாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. அப்போது 6 7ஆக மாறி 7 2 மேஜர் டைப்பாக பிரித்து 2 மேஜர் டைப்பில் ஒரு மேஜர் டைப்பை 2 சப் டைப்பாகவும் இன்னொரு மேஜர் டைப்பை 5 சப் டைப்பாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதை நமக்கு கீழே சிம்பிளிஃபை பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க பாரு, அது நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தேன் 3 டொமைன் சிஸ்டம், ஆர்கேயா, பாக்டீரியா, யூகாரியா. நெக்ஸ்ட் இந்த ஆர்கேயா, இந்த ஏற்கனவே பழையபடி கண்டுபிடிச்ச ஆர்ஹெச் வித் டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இது அதிக அளவு எடுத்துக்கப்படுற ஒரு கிளாசிஃபிகேஷன் இதுதான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. நெக்ஸ்ட் நம்மளுடைய 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பாக்டீரியா. இந்த மொனீராவை தான் மறுபடியும் 2 சப் டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் மொனீரான்னு மட்டும் சொல்லிட முடியாது, இதில் பாக்டீரியாவும் இருக்கு, ஆர்கேயோ பாக்டீரியாவும் இருக்கு. அதனால இந்த மொனீராவை என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியா, ஆர்கேவா அப்படின்னு 2ஆக பிரிச்சுட்டு மறுபடியும் வழக்கம் போல் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 கிங்டம் தான் நம்மளுடைய 7 சூப்பர் கிங்டமாக மாறுது. அந்த 7 சூப்பர் கிங்டமில் பாருங்கள் என்னென்ன இருக்கு: யூ பாக்டீரியா, ஆர்கியோ பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இப்போது இத்தனை 6 கிங்டம்ஸாக மாறுது. ஓகே, இது எல்லாமே கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எது, எப்படி நம்ம லினேயஸை சொன்னமோ அந்த மாதிரி தான் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வைஸ் நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பாரு, 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இதில் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன 5 கிங்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இதில் மொனீரானா அதோடைய செல் டைப் எப்படி இருக்கும், செல் வால் எப்படி இருக்கும், பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், நியூட்ரிஷன் எப்படி இருக்கும். அதே மாதிரி புரோட்டிஸ்டாவோடது, அதே மாதிரி ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. சரி, ஓகே, மொனீராவோடது என்ன சொல்கிறாங்க? செல் டைப்னா ப்ரோகரியோட்டிக் செல்லா, யூகரியோட்டிக் செல்லா? அப்படி பார்த்தா மொனீராவோடையது ப்ரோகரியோட்டிக், புரோட்டிஸ்டாவோடையது யூகரியோட்டிக், ஃபங்கை யூகரியோட்டிக், பிளான்டே யூகரியோட்டிக், அனிமாலியா யூகரியோட்டிக். இங்கே ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா மொனீரா மட்டும்தான் ப்ரோகரியோட்டிக். ஸோ இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட் பாரு, செல்வால். தட் மீன்ஸ் செல்வால் இருக்குமா இருக்காதா, செல்வாலில் செல்லுலோஸ் இருக்குமா இருக்காதா, அதுதான். அப்போ செல்வால் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்காது. இங்கே ப்ரெசன்டின் ஒரு சில இடத்துல இருக்கும், இங்கே செல்லுலோஸ் இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும். தட் மீன்ஸ் செல்வால் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு அனிமலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் செல்வால் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார் லெவலில் இருக்குமா இல்லை செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூ லெவலில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா 2 பேருக்குமே செல்லுலார் லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தட் மீன்ஸ் யூனிசெல்லுலார்லேருந்து மல்டி செல்லுலாருக்கு கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் ஃபங்கையில் மல்டி செல்லுலார் டிஷ்யூ. தென் பிளான்டே டிஷ்யூ ஆர்கன், தட் மீன்ஸ் டிஷ்யூலேருந்து ஆர்கனாக மாறி போயிருக்கு. தென் அனிமாலியாவில் ஆர்கன் சிஸ்டமாகவே மாறி போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இவங்களுக்கு எப்படி சாப்பாடு, தட் மீன்ஸ் அவங்களே சாப்பிடுவாங்களா இல்லை தட் மீன் அவங்களே ஃபுட்டை சிந்ததைஸ் பண்ணிப்பாங்களா இல்லை அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீராவில் அவங்களே சிந்ததைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தட் மீன்ஸ் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். தென் புரோட்டிஸ்டாவிலையும் ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்காங்க, ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்காங்க. ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டெட் ஆர்கானிசம் மேலே தான் வளரும் அப்படின்றதுனால, அதனால் அது வெறும் ஹெட்ரோட்ராஃபிக் தான். தென் பிளான்டே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சிந்ததைஸ் தேர் ஓன் ஃபுட் அப்படின்றது பிளான்ட்னாலே, ஸோ ஆட்டோட்ராஃபிக். அனிமாலியா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம், ஸோ ஹெட்ரோட்ராஃபிக். திஸ் டேப்லெட் காலம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இதை நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கோங்க. தெளிவாக சொன்னோன்னா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம இன்னைக்கு 3 டொமைன்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அண்ட் தென் ஒரு சின்ன மற்ற கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி வெறும் என்னென்ன கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரீஃப் பேராகிராஃப் பார்த்தோம். ஓகேவா? இப்போது இந்த கிளாஸிஃபிகேஷன்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா விதமான கிளாஸிஃபிகேஷன்லையும், தட் மீன்ஸ் எல்லா விதமான கிளாஸிஃபிகேஷன்லையும் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் டொமைன்ஸ்னா how many domains, what are they? Likewise 5 kingdomனா how many kingdom, எத்தனை kingdoms இருக்கு, என்னென்ன இருக்கு. Likewise 6 kingdom, then 7 kingdom. At last இந்த 5 kingdom classification RH with taker உடைய இந்த 5 kingdom classification பற்றி நீ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. that means இந்த paragraph, இந்த டேப்லர் காலம் உனக்கு பார்க்காம எழுத தெரியணும். ஓகேவா? இப்போ நம்ம இதோட கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸை நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.